உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கீரத்தனம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சும்மா இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட்டை விட்டுட்டு அப்படியே ஜாலியா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணா, சுங்குவார் சத்திரத்துல விஜய் அவர்கள் பேசின பேச்சை பார்த்து எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படின்னு வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா கனவுல எவனாவது திமுக தூக்கி போட்டு மீச்சாலே நல்லா ஏந்திரிச்சு உட்காந்து கைதட்டக்கூடிய ஆளு. இப்படி ஒத்த ஆளு மொத்த திமுகவையும் கதற 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 அடிச்சா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சம்பவத்தை தான் விஜய் அவர்கள் இன்னைக்கு பண்ணியிருக்காரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை அப்படிங்கறத மட்டும் நீங்க அந்த பேச்சை கேட்டிருப்பீங்க. பட் அதையே பேசி திரும்பவும் நானும் போர் அடிக்க கூடாது இல்ல. அதுல நான் சில விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ரசிச்சேன். அது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பட் சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தவறுகள் இருந்தது அப்படிங்கிறதையும் பாக்குறேன். அதை நம்ம கடைசியா கோடிட்டு காட்டுவோம், டீகோட் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தற்குறிங்க. யாரா தற்குறி? இந்த சிஏஏ விஷயத்துல கட்சி தொடங்காதப்பே அதை நான் கண்டிச்சேன். வக்போர்டு சட்டத்துல முதல்ல போய் கேஸ் போட்டது நானு. இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நீங்க இஷ்ட கூந்தலுக்கு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துட்டு நிறைவேற்ற முடியாத விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு நீங்க தற்கூரியா இல்ல நாங்க தற்கூரியாடா அப்படின்னு நல்லா கேவலமா கேட்டிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது வீட்டுக்கு ஒரு இருசக்கர வாகனம், வீட்டுக்கு ஒரு கார், வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை, சொந்த வீடு, பாதுகாப்பு, அதாவது சட்டம் ஒழுங்கு பராமரிக்கிறது. இந்த காஞ்சிபுரத்துல ஒரு கல்லூரி இந்த கோயம்புத்தூர்ல கல்லூரி மாணவிக்கு நடந்த மாதிரி நடக்கக்கூடாது. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு மாணவிக்கு நடந்த மாதிரி நடக்காது. பெண்கள் நம்மள நம்பி வெளியில வரணும் அப்படிங்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்க பராமரிக்கணும். இந்த பாலாறுல இவ்வளவு மண்ணள்ளி காஞ்சிபுரத்தையே நாசம் பண்றானுங்க. அண்ணா பிறந்த ஊர்லயே இந்த மாவட்டத்தோட ஒரு வாழ்வாதாரமா இருக்கக்கூடிய பாலாறையே நாசம் பண்றாங்க. எல்லா விஷயத்தையுமே பேசி நாங்க கருத்தியலாதான் அரசியலுக்கு வந்திருக்கோம். நீங்க கொள்கைன்னு சொல்லி கொள்ளையடிக்கிறதே கொள்கையா வச்சிருக்கீங்க. நாங்க அப்படி வரல. நாங்க அரசியலுக்கு வந்தது மக்களுக்கு, எல்லாருக்கும் எல்லாம், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், மக்களுக்காக நன்மைகளை மட்டும் செய்யறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே பேசியிருந்தார். அதுல இன்னொரு விஷயத்த டீகோட் பண்ணியிருந்தார். என்னன்னா, அரசியலுக்கு வரும்போதே அரசியல் எதிரி யார், கொள்கை எதிரி யார் அப்படிங்கிறத தீர்மானிச்சுட்டு தான் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிறப்ப இத அதிமுகவுக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவலாகவும் இதை பார்க்கலாம். எங்களோட கொள்கை எதிரி பிஜேபி அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிட்டாப்ல, அரசியல் எதிரி திமுக அப்படின்னு அறிவிச்சிட்டாப்ல. அப்ப திமுகவை எதிர்த்து நாங்க வெளுக்க போறோம். நாங்க என்ன அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன்டா அலறீங்க, நாங்க என்ன விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ஏன்டா அலறீங்க அப்படிலாம் கேட்டுட்டார்ல. மறுபக்கம் அதிமுகவுக்கு சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, எங்களோட கொள்கை எதிரி யார் அப்படிங்கறத நாங்க தீர்மானிச்சுட்டு தான் வந்திருக்கோம். நீங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கும் வரை அதிமுக டிவிகேவிற்கான கூட்டணி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் கிட்டத்தட்ட மறைமுகமா டீகோட் பண்ணி அறிவிச்சிருக்கார் அப்படிங்கிறதையும் நம்மளால எடுத்துக்க முடிஞ்சுது. நான் ஏற்கனவே இந்த தற்குறி அப்படிங்கிற விவகாரத்துக்கு நிறைய பேசியிருக்கேன். இன்றைய தலைமுறை இளைஞர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிவிகேவில முழுக்க முழுக்க இளைஞர்கள் பட்டாளம் தான். இப்ப இன்னைக்கு நீங்க காஞ்சிபுரத்துக்கு வந்தவன அப்படியே ஒரு வலையை வீசி மொத்த பேத்தையும் பிடிச்சி உன் குவாலிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு டிகிரி வச்சிருப்பான். மினிமம் நான் சொல்றது மினிமம் ஒரு டிகிரி வச்சிருப்பான். இவனுங்களா தற்குறி? நீ திமுக கூட்டத்துக்கு போ, கள்ளச்சாராயம் விற்கிறவன்ல இருந்து, பார் எடுத்து நடத்துறவன்ல இருந்து, புரோட்டாவுக்கு பாக்ஸிங் போடுறவன்ல இருந்து, பாலியல் வன்கொடுமை செய்யறவன்ல இருந்து, போதை மருந்து மெத்து கடத்துறவன்ல இருந்து 100% பயம் திருட்டு பயம் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்க படிச்சு இந்த இளைஞர்கள் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துருமான்னு எதிர்பார்க்கிறவன தற்கூரி அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு அதப்பு கூந்தல் இருக்கும் அப்படிங்கிற கேட்க வேண்டிய கேள்வி இருக்கா இல்லையா? இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், அறிவு திருவிழா நடத்துறாங்களா? அப்படி என்னடா அறிவு திருவிழா நடத்திட்டீங்க? அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவு பொங்கி வலியுது அப்படியா? ஸ்டாலின் அவ்வளவு பெரிய அறிவாளியா? திமுக அவ்வளவு ஒரு அறிவான கட்சியா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அப்படியே அசை போட்டு பார்த்தோம்னா, அறிவே இல்லாததான் இவங்க ஆபீஸுக்கு பேரு அறிவாலயன்னு வச்சிருக்காங்க. மண்டையில தான் இல்ல, இப்ப கட்டடத்திலயாவது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வச்சிருக்காங்க. இந்த கருமத்தை போய் போட்டு பார்த்தோம்னா முதல்ல வந்து நிக்கிறது என்ன அப்படின்னா, ஒரு வீல் சேர் கிரிக்கெட்ல ஒருத்தன் ஜெயிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு செமிபைனலுக்கு ஒரு கோப்பை அப்பாட்ட கொண்டு காமிச்சிருக்கான், பைனலுக்கு ஒரு கோப்பை பையன் கொண்டாந்து காய்ச்சிருக்கான். இவங்க எல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர், இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அறிவு திருவிழா கருணாநிதி நடத்தி முடிக்கிறாங்களாம். அதாவது எந்த ஊர்லடா அப்ப செமிபைனலுக்கு எல்லாம் ஜெயிச்சதுக்கு கோப்பை கொடுப்பாங்க? அந்த அறிவு கூட வேண்டாம். செமிபைனல்ல ஜெயிச்சதுக்கு ஒரு கோப்பையா? நீ எல்லாம் விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்படிங்கறதா இந்த மாநிலத்தோட கேடுகாலம் அப்படிங்கறத எடுத்துக்கிறோம். இந்த அறிவை வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவனை போய் அறிவு திருவிழா நடத்துறேன்னு சொல்லிட்டு அடுத்தவனை தற்கூரின்னு சொல்றீங்களே, உங்களுக்கு உண்மையிலேயே வெக்கமாவே இல்லையா? அறிவுதான் இல்ல, அது எங்களுக்கு தெரியும்.
மானரோசம் சூடு சொரணை வெக்கமாவது இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனா அதுக்கு அவங்க ஈஸியா பதில் சொல்லுவாங்க. மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், துக்கம் இதெல்லாம் இருந்ததுன்னா நாங்க ஏன் திமுக இருக்க போறோம்? இது எல்லாம் தான் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சாதான் எங்களுக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமாச்சே. அறிவு இருந்தா நாங்க ஏன் திமுக இருக்க போறோம்? மானம் இருந்தா நாங்க ஏன் திமுக இருக்க போறோம்? ரோசம் இருந்தா நாங்க ஏன் திமுக இருக்க போறோம்? வெக்கம் இருந்தா, சூடு இருந்தா, சொரணை இருந்தா நாங்க ஏன் திமுக இருக்க போறோம்? இது எல்லாமே இல்லாததாலதான் நாங்க அங்க உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு அவங்க பதில் சொல்லுவாங்க. சரிப்பா என்ன பண்றது, நான் சாக்கடையில தான் குளிப்பேங்கிறவன குளிச்சுட்டு கடடா, தயவு செய்து அங்கேயே உருண்டுட்டு கடை, எங்க கிட்ட வந்து அதை தெளிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களெல்லாம் அப்படியே விரட்டி வச்சிடணும். சாக்கடை பன்றிகள் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டுறணும். இன்னைக்கு விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே பேசியிருக்கார். இதுல முக்கியமா என்ன பேசினார் அப்படின்னா, எங்களை வெளியில பேசுறதுக்கான அனுமதி இன்ன வரைக்கும் கொடுக்கப்படல, விரைவில் நாங்க பேச வருவோம், இன்ன வரைக்கும் திமுகவை நாம விமர்சனம் பண்ணவே ஆரம்பிக்கல, இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள எதுக்குடா அலறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா பேசியிருக்கார். முக்கியமா விஜய் ஏன் தொட்டோம் அப்படின்னு நீங்க வருத்தப்படணும், எங்களுக்கும் உங்களுக்கும் பர்சனல் பஞ்சாயத்தெல்லாம் இல்ல, வாக்கியா தகராறு இல்ல, வரப்பு தகராறு இல்ல, நாங்க அரசியலா வந்திருக்கோம், நீங்க எங்களை பொய் சொல்லி எங்க மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிறீங்க, நானும் ஓட்டு போட்டேன் அப்படின்னு விஜயும் ஒத்துருக்காரு, என்னையும் சேர்த்து நீங்க பொய்ய சொல்லி ஏமாத்திரீங்க, உங்களை நாங்க கேள்வி கேட்காம எப்படி விட முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியர் கட்டாவும் பேசியிருந்தார். நல்ல ஒரு கரகோஷம், அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தெளிவாவே பேசியிருந்தார். இதுக்கு மேல பிளாஸ்ட் தான் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் சினிமாத்தனமான டயலாக். பட் அது விஜய் அவர்களோட கட்சியினரால ரசிக்கப்படுது. பட் இப்ப இந்த பேச்சுல என்ன குறை அப்படின்னா, இப்ப நம்ம ஊப்பிகள் சொல்லுவானுங்க, அவனுங்களுக்கு சொல்றதுக்கு தகுதி இல்ல, எனக்கு சொல்றதுக்கு தகுதி இருக்கு, ஏன்னா நான் பேசுவேன், ஏன்னா விடிய விடிய எந்த துண்டு சீட்டும் இல்லாம என்னால பேச முடியும் நீங்க எந்த டாபிக் கொடுத்தாலும். இப்ப உடன்பிறப்புகள் என்ன தெரியுங்களா தூக்கிட்டு அலைவாங்க, விஜய் அவனா எழுதி கொடுத்தான், சினிமா ரைட்டர் எழுதி கொடுத்துட்டான் போல இருக்கு, பார்த்து பார்த்து பேசுறாரு, யோ சினிமாக்கார எழுதி கொடுக்குற டைலாக் எல்லாம் பேசுறதுக்கு விஜய் பெரிய இதா அப்படின்னு தூக்கிட்டு வருவானுங்க உடன்பிறப்புகள். இந்த பத்திரிகையாளர் போர்வையில இருக்கக்கூடிய 200 ரூபா கொத்தடிமைங்க இதுங்க எல்லாம் ராத்திரி தூக்கிட்டு வந்து இதுதான் உருளும். அவங்கள்ட்ட என்ன சொல்றீங்க, டே விஜய் பேசுன அதே துண்டு சீட்டு எங்கள்கிட்ட அப்படியே பத்திரமா தாண்டா இருக்கு, விஜய் பார்த்து பேசிட்டு போயிட்டாருல, அதையே கொண்டாந்து ஸ்டாலின் கொடுக்க சொல்றோம், எங்க பார்த்து பேச சொல்லுங்கடா பாப்போன்னு. பொள்ளாச்சின்னு எழுதுனா புல்லத்தாச்சின்னு படிக்கிற உன்னை தலைவனா வச்சுக்கிட்டு நீங்க அடுத்தவனை தற்கூறீங்க அப்படிங்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எகத்தால கருணாநிதி இருக்கும் அப்படிங்கிற கேள்வியை வச்சிடலாம். பட் நம்மளுடைய விமர்சனம் இதுல என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பேச்சுகள் வந்து ஒரு பெரிய கரவொலிக்கோ இல்ல விசில் சத்தம் பறக்கிறதுக்கோ அரங்கம் அதிரத்துக்கோ ரொம்ப சரியா இருக்கும். இந்த படிக்காத பாமரர்கள்ட்ட இதை போய் பேச காமிச்சோன்னு வச்சுங்களேன், அவங்க ஒரே வார்த்தையில சொல்லிடுவாங்க, இவனையா சினிமாவில் பேசிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு இருந்தாலே அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதனால பேச்சு அப்படிங்கிறதுல ஒரு எளிய நடை இருக்கணும், ஒரு அரசியல் தலைவருக்கு உண்டான பேச்சு அப்படிங்கிறதா இருக்கணும். இது வந்து ஒரு ஹீரோவுக்கான பேச்சு. அரசியல் தலைவர் விஜய் வந்து இன்னும் தன்னை அரசியல் தலைவரா உணரலை, ஹீரோவாவே உணர்ந்துகிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒரு பேச்சுல வந்து ஒரு யதார்த்தம் அப்படிங்கிறது இருக்கணும். ஏன்னா கருணாநிதி காலத்துல அடுக்கு மொழியில பேசி நம்ம காதலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. அதனால இப்பெல்லாம் அடுக்கு மொழியில பேசுறவனை கண்டாலே அவனும் நம்புறது கிடையாது. இப்ப இயல்பா பேசணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால இந்த மாதிரியான அந்த சினிமாவுக்கு உரிய அந்த சவுண்டு, ஏற்றம் இறக்கம், ஹை பிச்சு, லோ பிச்சு இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்ல கொள்கை, நல்ல செயல்பாடு, நல்ல சிந்தனை, இதை யதார்த்தமான நடையில பேசியிருந்தார் அப்படின்னா இன்னும் இது வந்து கடைக்கோடி கிராம மக்கள் வரைக்கும் போய் சேர்ந்திருக்கும். இது வந்து இப்ப இந்த தலைமுறைன்னு சொல்றாங்கல்ல, அவர்கள் விசிலு பறக்க வைக்கிறதுக்கும் 2K கிட்ஸ் 90s கிட்ஸ் வரைக்கும் தான் இது ஒர்க் அவுட் அப்படிங்கிறது ஆகும். அதை தாண்டி 80s 70s 60s எல்லாம் இன்னும் இந்த மண்ணில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவர்கள் தான் அதிகபட்ச வாக்காளர்களாகவும் இருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவர்களையும் சென்றடையும் வழியில கொஞ்சம் எளிமையான நடையோட பேச்சு அப்படிங்கிறது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பாக்குறேன். பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியனு, நீங்க எப்படி வேணாலும் பேசுங்க, எதை வேணாலும் பேசுங்க, எனக்கு திமுக காரனை தூக்கி போட்டு மிதிச்சா போதும், திமுகவை கிளின்னு கிழிச்சா போதும். அந்த வகையில விஜய் அவர்களுடைய பேச்சுக்கு ஒரு ராயல் சல்யூட் அப்படிங்கிறத சொல்லிட்டு தொடர்ந்து பேசுவோம்.